கோவை வனப்பகுதியில் யானை வழித்தடம் உள்ளது. இந்த யானை வழித்தடத்தில் வந்து சட்டவிரோதமாக மணல் அள்ளியது தொடர்பாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு தாக்கல் தொடர்பாக வந்து தமிழக அரசின் அறிக்கை கேட்டிருந்தது உயர்நீதிமன்றம். அப்படி இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் இந்த தமிழக அரசு சார்பாக அறிக்கை தாக்கல்பட்டது. இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2023 2024 நவம்பர் வரை வந்து சட்டவிரோதமாக மணல் எடுத்ததில் வந்து கிட்டத்தட்ட 119 கோடி ரூபாய் வந்து நாங்கள் வந்து அபராதம் விதிச்சிருக்கோம். அது தொடர்பான என்னென்ன வழக்குகள் விவரங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது மேலும் வந்து நீதிமன்றம் சில கேள்விகள் கேட்கறது. என்ன கேட்குறேன், நான் வந்து இது தொடர்பாக வந்து ஆய்வு செய்யப்படுதா அப்படின்னு நீதிபதிகள் ஆய்வில் சென்றிருக்காரு. ஆய்வு செய்யப்படும் போது மாவட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முறையான உரிய விசாரணைகள் உட்படவில்லை. சட்டவிரோதமாக வந்து லட்சம் கியூபிக், அதாவது ஒரு 5 இடங்களை வந்து லட்சம் கியூபிக் வந்து எடுத்திருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா மதுக்கரை கரடிமலை உள்ளிட்ட 5 இடங்களில் பார்த்தீங்கன்னா லட்சம் கியூபிக் வந்து நீங்கள் வந்து மண் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது திருப்பி நீதிமன்றம் தமிழக அரசு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த மண் எடுத்த இடத்துல நீங்கள் மூடுறதுக்கு ஏதாவது வழி பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது வந்து இது தொடர்பாக வந்து நாங்கள் கலெக்டர் மூலமாக நாங்கள் வந்து அறிக்கை கேட்டிருக்கோம், அதை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு கோர்ட் அது மட்டும் இல்லாமல் பலவாறு திட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ யானை போகிற வழித்தடங்களை எல்லாம் நீங்கள் வந்து அப்படி மண்ணெல்லாம் அள்ளி போட்டு வச்சுருக்கீங்களே, யாரை கேட்டாலும் நீங்கள் இது உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பிரச்சனை இல்லையா, யானைக்கு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இல்லையா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் கோர்ட். அது தவிர இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது இந்த சுற்றுப்புற சூழல் ஏற்கனவே இந்த யானை வழித்தடங்களுக்குரிய பிரச்சனை மட்டும் இல்லாமல் இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு கேஸ் இதே கோவை பகுதியில் தான் இன்னொரு கேஸும் அதே போல தான் நீதிமன்றம் அங்கேயும் கேள்வி கேட்டது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டாங்க. ஆனால் என்னதான், அதாவது இப்போ அறநிலைத்துறை மாதிரி இப்போ வனத்துறை, இந்த நீர்வளத்துறை, இந்த இது சுரங்கம், இந்த பாக்குறதுறை, இது எல்லாமே அப்படி ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இல்லையே, இந்த அரசு தான் வந்து இயற்கை மேல அதீத ஆர்வத்தில் இருக்கனாலதான் நான் வந்து சுரங்கம் அமைக்க கூட நான் தீர்மானமே போறாங்களே. டங்ஸ்டன் அமைக்க கூடாது, நான் முதல்வரில் பதவியிலேருந்து விலகுவேன்லாம் ஒரு ஆள் அறிக்கை கொடுப்பாரு. இயற்கை மேல ஆர்வமா இருக்காங்களா அவங்க? ஆமா, அவங்களுடைய ஆர்வம் எத்தக்கு எது நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கோம், இப்போ பார்க்கவும் போறோமே. அதாவது அது ஏன்னா இப்போ கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு. இப்போ நம்ம சொன்னா கூட தப்பு, இப்போ கோர்ட்டே கேள்வி கேட்டிருக்கு. நீ எல்லாமே அடைச்சு முடிச்ச பிறகு அந்த மலையே காணாம போன பிறகு நீ போய் நடவடிக்கை எடுக்க போறியான்னு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இதே கோவை மட்டுமே இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அது வந்து செம்மண் எடுக்கக்கூடிய இதில் முறைகேட்டில் வந்து இப்போ அந்த கேள்வி தான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க கோர்ட்டு. இப்போ அடுத்ததாக இந்த யானை வழித்தடங்கள், இப்போ அதுக்கு இந்த கேள்வியை இப்போ கேட்டிருக்கு கோர்ட்டு. ஏற்கனவே கன்னியாகுமரியில் சித்திராங்கோடு மலையவே காணும்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரத்தோட அறிக்கையை கொடுத்தாங்க. அது என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரி பகுதியில் இயற்கை வளங்கள் சுரண்டப்பட்டு அது அனைத்தும் வந்து கேரளாவுக்கு எடுத்து செல்லப்படுது. ஏன்னா கேரளாவில் அவங்க ஊரில் அது எல்லாத்தையும் அவங்க இது மாதிரியான விஷயங்கள், சுரங்கங்களை தோண்டக்கூடாது, மலையை குடையக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை அவங்க வச்சுட்டு இங்கேருந்து அங்கே தேவையான பொருட்களை இங்கேருந்து போகிறாங்க, இங்கேருந்து கடத்திட்டு போகிறாங்க, லாரியாக போகதை பார்க்குறோம். அந்த பாதைகள் எல்லாமே இப்போ மோசமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் மண் இதெல்லாம் லோடு அடிச்சடிச்சு அந்த பாதைகளே மோசமாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரியான குவாரிகள் எக்கச்சக்கம் அவங்க செயல்பட்டு இருக்கு. அப்போ இது எதையுமே வந்து இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து கண்டுகிட்டது மாதிரி தெரியல. ஆனால் இப்போ டங்ஸ்டன் சுரங்கமோ அல்லது ONGCS ப்ராஜெக்ட் ஏதாவது வந்தால் இப்போ உடனே அது கூடாதுன்னு வாங்க. இல்லை, இது காலங்காலமாக இவங்க பண்ணிட்டு இருக்கிறதா இது சரி. இப்போ இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு. ஆனால் அந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசு என்ன தெரியுமா பண்ணுச்சு, வந்தோடனே ரிசர்வ் ஃபாரஸ்ட் வெளியே கூட 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் குவாரி அமைக்கலாம் அப்படின்னு சொன்ன அரசு தான் இது. இது காடுகளை சுருக்கக்கூடிய இடமா? ஆமா, காடுகளை நீங்க சுருக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய இயற்கை வளத்துக்கு நீங்க மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு. ஏற்கனவே வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதி இருக்கக்கூடியது காட்கில் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஏதோ கேரளாவோட அந்த காட்கில் கமிட்டி முடிஞ்சிடல. அதற்கப்புறம் அது தமிழ்நாடு வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆக தான் செய்கிறது. ஆனால் அங்கே எதையுமே இவர்கள் சொன்ன விதிமுறைகளை கடைபிடிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதே நீலகிரி மாவட்டத்தில் தான் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம இதை ரோடெல்லாம் போட்டு எந்த பகுதியில் போடக்கூடாதோ அந்த பகுதியில் வந்து ரோடெல்லாம் போட்டு பங்களா கட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உருவாந்ததை நம்ம பார்க்குறோம். எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? உங்களுக்கு யார் அதெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க? சரி, ஆனால் இந்த அரசாங்கம் எதை வந்து நாங்கள் சுற்றுப்புறத்துக்காக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி போராடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஈஷா மையம் அது யானை வழித்தடத்திலே கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது யானை வழித்தடத்தில் தான் இருக்கிறது. ஈசா மையத்தை அங்கேருந்து அகற்றணும். இதுக்கு எத்தனை போராளிகள் போராடினாங்க? ஆமாம், இது கோவையிலே நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. எத்தனை போராட்டம் நடத்தினாங்க அதுக்காக. யானை கையோ வழியெல்லாம் போச்சு, யானை வழித்தடம் முழுக்க மறிச்சு கட்டிட்டான் ஈஷான்னு குய்யோ முய்யோன்னு குடிச்சாங்க. ஆனால் அதே நீங்கள் நல்லா பார்க்கணும்,
காருண்யாவுக்கு அவங்க பேசல. காருண்யாவும் அதே பகுதியில் பல அட்டூழியங்களை செய்து பல அத்துமீறல்களை காருண்யா அங்கே செய்திருக்கிறது. ஆனால் அந்த காருண்யாவை பற்றின பேச்சு எதுவுமே வரல. ஏன்னா அது வந்து பால் தினகர் கிறிஸ்துவ அமைப்பு, அவங்க என்ஜிஓ, அதனால அங்கேருந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அங்கே அவங்க செய்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது யானை வழித்தடமாக இருந்தாலும் அது யானை வேறு வழியாக போய்க்கும், மழையாக இருந்தாலும் மழை வேறு வழியில் அந்த மழை அந்த தண்ணிலாம் வேறு வழியில் போயிடும், ஆறு வந்து தானாக திரும்பிக்கும், எந்த சுற்றுப்புறல் சொல்லும் பிரச்சனை வராது. ஆனால் ஹிந்து ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு இடத்துல கட்டிட்டாங்கன்னா அங்கே எல்லா பிரச்சனையும் வரும். அதற்காக எல்லா அமைப்பும் போராடும், எல்லா அமைப்பும் அதுக்கு போராடும். அதுக்காக அந்த சுற்றுப்புற சூழல் என்னமோ புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சூழியலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் சூழியலாளர்களா இல்லை சூழ்ச்சியாளர்களா இல்லை திமுகவின் சூழ்ச்சியாளர்களா நமக்கு புரியல. அது அவங்க கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இது போல இவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துவது. சரி, இன்னொரு அமைப்பு இருக்கு, பீட்டா அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒன்னா அந்த பீட்டாங்கிற அமைப்பு என்னன்னா, ஐயோ கோவிலில் நீங்கள் யானையெல்லாம் வச்சு யானையே நீங்கள் கொடுமைப்படுத்தி அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க யானைகள்லாம், அதனால் யானைகளே இருக்கக்கூடாது. இப்போ கேரளாலெல்லாம் கூட அதாவது காலங்காலமாக யானைகளை வைத்து கோவில் சடங்குகளை செய்து வந்த அந்த கேரளாவில் என்ன கொடுமை நடந்துட்டு இருக்கு. இப்போ பொம்மை எலக்ட்ரானிக் யானை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பீட்டா வேற ஒரு யானை வேற கொடுத்துருக்காங்களாம். இவ்வளவு பாசம் யானை மேல இவங்களுக்கு, கோவில்ல இருக்கிற யானை மேல மட்டும்தான் அவங்களுக்கு பாசம். அப்ப இந்த யானை வழித்தடமே இப்ப மாறி போய் இவ்வளோ மண்ணள்ளி இப்ப யானைக்கு போறதுக்கான வழித்தடமே எல்லாமே இவ்வளோ நடந்திருக்கு. இந்த பீட்டா ஏன் கேஸ் போடல? நியாயத்துக்கு இந்த பீட்டா கேஸ் போட்டிருக்கணுமா வேணாமா? போடலாம். நீ ஒரு கோவிலா போய் அங்க யானை அப்படி சரியில்லை, இந்த யானை நீ இப்படி பராமரிக்கல, அந்த யானையை நான் தூக்கிட்டு வரேன்னு போய் தூக்கிட்டு வரல, கேஸை போடுறல்ல. அப்ப இதுக்கு நீ கேஸ் போட்டிருக்கணும்ல. இப்ப நியாயமா நீ இப்ப ஏன் மௌனம் காக்கணும், வாய் மூடி இப்ப ஏன் மௌனம் காக்கணும்? இந்த பூவுலகின் சுந்தரராஜன் ஒருத்தர் எழுதுவார், பெரிய பெரிய கட்டுரைகள்லாம் எழுதுறாரு. நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ஏதோ இங்கே மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு நினச்சேன், பார்த்தா எதோலாம் எழுதுறாரு. CO2 எமிஷன் அது இது எல்லாமே எழுதுறாரு, எல்லாத்த பற்றியும் பக்கமாக எழுதுறாரு. அப்போ இவரையே அதுக்கு போராட போயிருக்கலாம்ல, இப்போ போயிருக்கலாம்ல. இன்னொன்று, தீபாவளி வந்தாச்சுன்னா மொத்த சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆகிடும், சுற்றுப்புற பாதுகாப்புக்கு. அப்புறம் அந்த பட்டாசு வெடிக்கிற சத்தத்தினால நாய்கள் பயந்துரும், பறவைகள் பயந்துரும், அதனால பட்டாசு வெடிக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், இந்த குவாரியில வெடிக்கக்கூடிய அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல 1 கிலோமீட்டருக்குள்ள போயிட்டு நீங்க குவாரியை வச்சு குவாரியில நீங்க வெடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இந்த பட்டாசோட பல மடங்கு சத்தம் இருக்குமே, இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் என்ன ஆகும்? அந்த மிருகங்கள்லாம் அச்சுறுத்தக்காக ஆளாகாதா? அப்ப அந்த மிருகங்கள்லாம் பயப்படாதா? ஈகோசிஸ்டம் மாறாதா? இதை பற்றி இது வரைக்கும் எந்த தமிழ்நாடு அரசாங்கத்தை எதிர்த்து இந்த சூழலியலாளர்களை சூழியலியலாளர்கள்லாம் இந்நேரம் கேஸ் போட்டிருக்கணுமா வேணாமா? எல்லாமே பேசுவாங்க, ஒன்றும் இல்லைங்க. ரோடில் வந்து நம்ம ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய ஒரு வழக்கப்படி ஒரு அமாவாசைக்கு ஒரு பௌர்ணமிக்கு ஏதோ ஒருத்தன் வந்து பூசணிக்காயை சுற்றி உடைச்சா கூட இது ஒரு சுற்றுப்புற சூழ்நிலைக்கு கேடு ஆயிடுச்சு அப்படின்வான். அது வரைக்கும் பேசுவானுங்க. இது இங்கே உட்காந்துட்டு நீங்கள் வந்து என்னமோ வாசலில் விளக்கத்தினா கூட சொல்லுவானுங்களா என்னன்னு தெரியல. இனிமேல் அதில் கூட எமிஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. பூச்சிகளை என்ன வேணா சொல்லுவானுங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு அப்படியே பாசம் பொங்கி வரும் நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னா. ஆனால் அதுக்கு மாறாக இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய அக்கறை என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வி எழும் பொழுது அதை பற்றி அக்கறை என்பது இங்கே யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு அரசாங்கம், இந்த மத்திய அரசாங்கம் என்பது இன்னைக்கு இந்த சுற்றுப்புற சூழல்ல பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உலக அளவில் கூட சர்வதேச அளவில் கூட என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு முன்னாடியே, எந்த டார்கெட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதுக்கு முன்னாடியே கூட அந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு பல திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக பார்க்கணுமே தவிர, அதே நேரத்தில் நான் சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி நான் சொல்லிக்கொண்டு இங்கே வரக்கூடிய டெவலப்மெண்ட்டை எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவர்கள் உண்மையான சூழலியலாளர்கள் கிடையாது. சூழ்ச்சி வேளாளர்கள் வேணுமென்றால் அவர்களுக்கு பெயர் வைக்கலாம். இனிமேல் நம்ம வந்து அப்படி வேணால் அவங்களுடைய பேரை மாற்றி வைக்கலாம். சூழலியலாளர்கள் அப்படிங்கிறத சூழ்ச்சி ஆளர்கள் வேணா கூட திமுகவினுடைய சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேர் வச்சு வேணா அழைக்கலாம். அதை தான் இந்த செய்தி காமிக்கிறது. அதனால் வந்து உண்மையான சுற்றுப்புற சூழ்நிலைக்கான அக்கறை என்பது இங்கே எதுவும் கிடையாது. ஏற்கனவே மனிதர்களை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மேலேயே நலனில்லாத ஒரு அரசுக்கு வந்து
பாவம் மிருகங்கள் மேல, அதாவது யானைகள் மேல அந்த பாசமோ அதெல்லாம் வரப்போகுது. அதனால இதை இவர்களிடம் எதிர்பார்ப்பது என்பது இது நம்மளுடைய தவறுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால இவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவர்களுடைய நிலை என்ன சுற்றுப்புற அதை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்காகத்தான் இன்னைக்கு இந்த செய்தி.